ஏன்னா அந்த படத்துடைய மேக்கிங்கே புதுசாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த மழையில் ஃபுல் ஃபைட்டு முடிஞ்சோன்னா அங்கேருந்து வந்து அப்படியே அந்த முகத்தை அலம்பிட்டு சூப்பர் ஸ்டார் டைலாக் பேசுகிறார். அங்கே தான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேஸே ஃபுல்லாக பார்த்தாங்க. அது வரைக்கும் வந்து அந்த மழையில் நினைஞ்ச ஒரு உருவம், அந்த உருவத்தை பார்க்கும்போது இல்லையே என் தலைவன்னா அப்படி முடியெல்லாம் அப்படி சிலிப்பிட்டு அப்படி வந்து நிற்கணுமே அப்படின்னு நினச்ச அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பார்த்தது ரசிகர்களுக்கு அப்படின்னு இருந்தது. ஆனால் அந்த மேக்கிங்கில் எந்த விதமான குறையும் கிடையாது. இன்னைக்கு அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. அப்போது அந்த அடுத்த ஷாட் பார்க்குறப்போ அப்படி வந்து ரஜினி சாரை காமிக்கிறாங்க, ஒரு டைலாக் வருது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு குப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர். ஸோ இந்த குழந்தைய வந்து யார் வளர்க்குறா அப்படின்னு பார்த்தா அந்த குப்பத்தில் இருக்கிற அந்த இதில் வண்ணாரப்பேட்டைக்கு பக்கத்தில் அந்த அப்படியே அந்த காவா உரமாக அந்த நீரில் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறது ஒரு பாட்டி ஒன்று வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்த இந்த கதை வந்து அப்படியே போகுது. அவருக்கு ஃப்ரெண்டாக மம்முட்டி சாரை பார்க்கும்போது ஒரு தமிழ் படத்தில் பார்க்குறப்போ ஒரு பெரிய நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி நடிப்பார், எப்படி இருக்கும் அவருடைய வாய்ஸ், அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி டைலாக் பேச போகிறாரு. அப்போ இருக்கிற ரசிகர் வந்து மம்முட்டிக்கு ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து மம்முட்டி வரும்போதும் அதே மாதிரி மழையில் ஒரு ஷாட். ரமணன் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது, ஆனால் ரமணன் உயிரோடு இல்லைண்ணா, இந்த சூர்யா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஷாட் வந்து அவ்வளோ டச்சிங்காக, அதாவது ஒரு மாஸ் சீன் அப்படின்வாங்கல்ல அப்படி இருக்கும். அப்போ உடனே ரஜினி சாரோட டைலாக், என்ன செய்வா தேவராஜன் என்ன கொண்டுடுவேன் இல்லை, ஒரு ரமணன் என்ன செஞ்சாரு கேளு அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த கதை.